கொள்கை ரீதியாக சண்டை போட்டுக்கலாம்ப்பா, தப்பே கிடையாது. எங்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் கூட நிறைய முரண் இருக்குது, நாங்கள் அதை கண்டிப்போம். வேல்முருகன் அவர்களுக்கும் எங்களுக்கும் கொள்கை ரீதியாக சண்டை வரும், அப்போவும் நாங்கள் கண்டிப்போம். ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ரொம்ப கொச்சையான கருத்தெல்லாம் பேசுகிறது வேல்முருகனுக்கு அழகா? இந்த நேரத்தில் இந்த மாதிரி பேசுகிறத நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். சாதாரணமாக இல்லை, பெண்களுக்கு இந்த மாதிரி அவமானம் பண்ணுற மாதிரி ஏதாவது பேசுனீங்கன்னா சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தவங்க பேசியிருக்காங்க. யார் அவங்க, என்ன பேசியிருக்காங்க மேலும் பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அக்காவோட கருத்தை தான் நான் கொஞ்சம் ஆட்டையை போட்டு முன்னாடியே சொல்லிட்டேன். அக்கா சொன்னது தான், ஒரு அண்ணன் ஸ்தானத்திலிருந்து அப்பா ஸ்தானத்திலிருந்து விஜய் அவர்கள் படிக்கிற பசங்களை ஊக்கப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு நல்ல விஷயம் பண்ணுறார், அதை போய் இப்படி பேசுறிய அப்படின்ற மாதிரி ஒரு டோனில் எடுத்துருக்கிறாங்க. வேல்முருகன் அவர்கள் கருத்து ரீதியாக நீங்கள் என்னென்னா சொல்லலாம், கொள்கையில் நீங்கள் விமர்சனம் வைக்கலாம், அரசியல் ரீதியான ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறது அதெல்லாம் வேறு, அதுக்குள்ளெல்லாம் நாங்கள் வரவே மாட்டோம். நாங்களே விஜய்க்கு நிறைய முரணான கருத்துக்கள் கொண்டவங்க தான், விஜய் கூட நாங்களே சண்டை செய்வோம். ஆனால் இந்த விஷயத்தில் வேல்முருகன் செய்வது தவறு, அதை நாங்கள் ஒருபோதும் ஆரோக்கியமாக ஏற்றுக்க முடியாது. பெண்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா, ஒரு தமிழ் ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்க ஒரு பெண்மணியாக நான் வந்து நிப்பட்டா முன்னாடி அப்படின்ற மாதிரி மாசா பேசியிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். சகோதரர் வேல்முருகன் அவர்கள், தம்பி விஜய் அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார். அரசாங்க பள்ளிகளிலும் சாமானிய குழந்தைகள், குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள், அதிக மதிப்பெண் வாங்குபவர்களை அவர் அழைத்து விருது கொடுக்கிறார். விஜய் அவர்கள் இதே போன்ற நிகழ்ச்சிகளில் சில கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார். அதில் மாற்று கருத்து உடையவள் நான். சில நேரங்களில் அவர் கொள்கையை கூட எதிர்த்து சொல்லியிருக்கிறார், அதை நான் கண்டித்திருக்கிறேன். ஆனால் பெண் குழந்தைகளின் உணர்வை புண்படுத்துவதும் அவர்களின் ஒழுக்கத்தை தவறாக சித்தரிப்பதும் வேல்முருகனால் நடத்தப்பட்டது என்பது கொஞ்சம் கூட நம்மால் ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று.